அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கம்ப்ளீட்லி சீஸ் ஃபயர், இட்ஸ் ஓவர். முற்றுமுழுதாக முடிவடைந்தது போர் நிறுத்த ஒப்பந்தம். ட்ரம்பினுடைய அறிக்கை ஜஸ்ட் அகோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் டெவலப்மெண்ட். ஜஸ்ட் வில் அகோ a suspect underground uranium enrichment facility has been targeted by US Air Force using bunker booster bombs. புஷேகருடைய அணு மின் உற்பத்தி நிலையம் மீது, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது, அதாவது என்ன எப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பங்கர் பாஸ்டர் பாம்ஸ். அதாவது பங்கர் இருக்கு இல்லையா, இப்போ சாதாரணமாக நிலக்கீழ் பங்கர், அதாவது பேஸ்மெண்ட்டில் ஒரு 3-4 தட்டு அடுக்கு கீழே போய் இருந்தாலும் அதை துளைச்சிக்கிட்டு உள்ளே போய் வெடிக்கக்கூடிய பங்கர் பாஸ்ட், அதை வந்து யூஸ் பண்ணி புஷேகரில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்குது. இந்த தகவல் வெளியாகினத்தோட கொஞ்சம் பதட்ட நிலை இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக இந்த தகவல் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதாவது குவைத்துடைய முக்கியமான செய்திகள் தான் இந்த தகவல்களை பகிர்றது. ஈரான் தரப்பு இன்னும் உறுதி பண்ணலை உள்ள இருக்கக்கூடிய ஸ்டொக்கில் இருக்கு இல்லையா, அதாவது யுரேனியமுடைய அந்த கொள்கலன்கள் எதுவும் ஆகலை அப்படின்றத வந்து இன்னும் அவங்க சைடில் உறுதிப்படுத்தலை ஆகலை அப்படின்றது. கடைசியாக ட்ரம்ப் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஈரான் ரிக்வெஸ்ட் தட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்டினியூ த டாக்ஸ். ஈரான் மறுபடியும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு. அதே மாதிரி Pezeshkian proposed leadership council phase of revolutionary guard mutiny, Straits Supreme Security meeting necessity helping against neighboring state. அண்டை நாடுகளுக்கு தாக்குறது தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து மசூத் பெஷெஷ்கியான், அதாவது ஈரானுடைய ஜனாதிபதி வந்து ஐஆர்ஜிசியோடைய பாதுகாப்பு கவுன்சில் கமிட்டிக்கு வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறேன், இதை நிறுத்துமாறு அப்படின்னு வந்து அவர் தரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது அண்டை நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு அடிக்கிறதப்பா நிறுத்துங்கப்பா, பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரலான்னு பார்த்தா திருப்பி நீங்கள் தோங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிக்வெஸ்ட்டை உள்ளே வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த ரிக்வெஸ்ட்னா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஈரான் மீதான தாக்குதலை நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க தரப்பு இப்போதைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் இனி அடிக்க போகிறதில்ல, அவங்க ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு அதில் ஏதாவது ஒரு திருப்பங்கள் வந்தால் ஒருவேளை அமைதி நிலவலாம், அப்படி இல்லாமல் போனால் மறுபடியும் கண்டினியூட் அப்படின்ற மாதிரி அமெரிக்க தரப்பு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அவருடைய ஒஃபிஷியல் ட்வீட்டில் வந்து டொனால்ட் ஜே ட்ரம்ப் ட்வீட்டில் வந்து அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் ஹேஸ் ஆஸ்க்ட் அஸ் டு கண்டினியூ டாக்ஸ். வி ஹேவ் அக்ரீட் டு டூ ஸோ, பட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் know that ceasefire is over. Thank you for your attention to this matter, President Donald J. Trump. நாங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரீங்களான்னு தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், பேசுவோம், ஆனால் யுத்த நிறுத்தம் முடிந்து விட்டது. சீஸ்ஃபயர் இஸ் ஓவர். நாங்கள் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிச்சிட்டோம். இனி எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் அடிப்போம், நாங்களும் தாக்குவோம், சரியா? ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது. நீங்கள் வாங்க பேசிக்கலாம், பேச போகிறீங்களா வாங்க பேசலாம், ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம்ன்றது இனிமேல் இல்லை அப்படின்றத டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதில் தெளிவாக ஒரு எல்லோ கலரில் பாயிண்ட் மார்க் பண்ணியே காட்டியிருக்கிறாங்க, சீஸ் ஃபயர் இஸ் ஓவர்.
ஆனால் இப்போ இருக்கிற பெரிய ஒரு பதட்டம் என்னென்னா இந்த புஷேகரில் என்னையா நடந்துச்சுடே, யாராவது சீக்கிரமாக அப்டேட்டை தாங்கடா அப்படின்னு நானும் இவ்வளோ நேரமாக பார்த்து இருக்கிறேன். எந்த ஒரு அப்டேட்ஸும் இன்னும் கிடைக்கல புஷேகரில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்புறமா நம்ம சுவாசிக்க கூட முடியாது. அங்கே அதில் ஏதாவது இருக்கிற போலையில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, மொத்த காற்றும் கொஞ்ச நேரத்துக்கு நஞ்சாக மாறிடும். இறைவன் தான் பாதுகாக்கணும். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் ஈரான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் டு நியூயார்க் போஸ்ட் லெஃப்ட் இன்ஃபெக்ஷன் பாம்ப் ஈரான் வித் அன் எக்ஸ்பெக்ட் லெவல் தே அவங்க எண்ணெயை அழிக்க நினச்சாங்கன்னா அவங்க எண்ணெயை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாட்டை மொத்தமாகவே நான் சூறையாடிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்கேன். ஏன்னா இஸ்ரேல்காரன் இடையில குட்டி கலாட்டம் ஒன்று போட்டான் இல்லையா, குழப்பி விட்டான். ட்ரம்ப்பு உங்களை போட போகிறாங்க, ட்ரம்ப்பு உடனே அலர்ட் ஆகிங்கங்க, உங்களை தான் அடுத்த டாக்கெட்டாக வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி ஏற்றி விட்டானுங்க. அதால் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி போய் இருக்கிறாப்புல. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.